வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முன் விரோதம் காரணமாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர் வெட்டி படுகொலை. தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. அரசு பள்ளி 8, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் 10% இடஒதுக்கீடு விரிவாக்கம் செய்யப்படும். முதல்வருக்கு சாமி அறிவிப்பு. ஆக்கிரமிப்பு இடங்களை தர மறுத்து விராம்பட்டினம் குடியிருப்பு வாசிகள் குழிக்குள் இறங்கி ஜீவசமாதி ஆகும் போராட்டத்தால் பரபரப்பு. புதுச்சேரி கலை பண்பாடு துறையை கண்டித்து அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் போராட்டம். புதுச்சேரியில் பிரபல ரவுடியும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளருமான பாபுவை 5 பேர் கொண்ட கும்பல் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டார். தப்பி ஓடியது. தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த சாணகப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. பிரபல ரவுடியான இவர் கதிர்காமம் தொகுதி என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார். பாபு மீது காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இவர் ரவுடி தொழிலை கைவிட்டு விட்டார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிகளுக்கு டீ கான்ட்ராக்ட் எடுத்து காலை மாலை என 2 வேளை டீ சப்ளை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பைக்கில் சென்று டீ கொடுக்க பாபு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் பாபுவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் தடை சிதைந்து ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாபு சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சாணகப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரங்கராஜ் என்பவருக்கும் பாபுவுக்கும் இடையே ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக ரங்கராஜ் தனது கூட்டாளியுடன் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதில் தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கொரிமேடு இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் நாள் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். புதுச்சேரி கொரிமேடு இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சிறப்பு செய்தார். மேலும் கடந்த 2023-2024 கல்வியாண்டில் நடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அரசு கொறடா AKD ஆறுமுகம் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமை தாங்கினார். முடிவில் பட்டதாரி ஆசிரியர் நமச்சிவாயம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் தொகுப்புரையை 11ஆம் வகுப்பு மாணவி நிவேதா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசிய பொழுது புதுச்சேரி கொரிமேடு இந்திரா காந்தி அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பொதுத் தேர்வுகளில் 90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த தேர்ச்சிக்கு ஆசிரியர்கள் தான் காரணம். இதன் மூலம் பள்ளியின் தரத்தை ஆசிரியர்கள் உயர்த்தி உள்ளனர். அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்யும் நடைமுறையும் காரணம். அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பொழுது கல்லூரி மதிப்பெண், ஆசிரியர் பயிற்சியின் பொழுது பெற்ற மதிப்பெண்ணை கணக்கிட்டு தேர்வு செய்கிறோம். இதனால் 80%க்கு மேல் மதிப்பெண் எடுத்த ஆசிரியர்கள் தான் அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக திறமையான தகுதியான ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு கிடைக்கின்றனர். இவர்கள்தான் மாணவர்களுக்கு எளிதான முறையில் கற்பிக்க முடிகிறது. மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனைக்கும் செல்லக்கூடாது. பள்ளி பருவம் மிக முக்கியமான காலம். அடிப்படை கல்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அடிப்படை கல்வியை நன்றாக படித்தால்தான் மேல் கல்வி படிக்க எளிதாக இருக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்து வருகிறது. பள்ளி கல்வித்துறைகள் தான் பட்ஜெட்டில் அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக +1, +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியுள்ளோம். அதேபோல் இன்னும் மாணவர்களுக்கு என்ன வசதிகள் செய்யலாம் என கல்வியில் சிறந்த வல்லுநர்களிடம் கருத்து கேட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் சுமை இல்லாமல் பாடம் கற்க 8, 9 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு
லேப்டாப் வழங்கலாம் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளது. நடுத்தர ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு அளிக்கிறோம். இதை விரிவாக்கம் செய்யும் எண்ணமும் அரசுக்கு உள்ளது. தற்பொழுது முதல் கட்டமாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை நியமித்துள்ளோம். அடுத்த கட்டமாக உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்க உள்ளோம். முழுமையாக ஆசிரியர்களை நியமிக்க முன்னுரிமை அளிக்கிறோம். அடுத்த கல்வியாண்டில் இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற வேண்டும். அரசு அளிக்கும் சலுகைகளை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரியில் தாங்கள் வசிக்கும் வீடு அருகே பள்ளம் தோண்டி ஜீவசமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 10க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குழியிலிருந்து தூக்கி வலுக்கட்டாயமாக தரதரமென இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் 18 வீடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் பணி நடைபெற உள்ளதையொட்டி செட்டிக்குளம் பகுதியில் வசிக்கும் இந்த 18 வீடுகளை காலி செய்ய அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள் உத்தரவு அளித்து நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், தாங்கள் வசிக்கும் பகுதியில் பின்புறம் உள்ள புறம்போக்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என பல தரப்பட்ட முறைகள் அரசுக்கு மனுவாக கொடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் வாழ வழியில்லாத தங்களை நித்யானந்தா வாழும் கைலாசாவிற்கு அனுப்பி வைக்குமாறு ஏற்கனவே அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மனு கொடுத்து 15 நாட்களுக்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், மாறாக தங்களை உடனடியாக காலி செய்ய வேண்டுமென நில அளவை துறை சார்பில் உத்தரவு வந்திருப்பதை கண்டித்து அவர்கள் செட்டிக்குளம் பகுதியில் நாகமுத்து அம்மன் கோயில் அருகே பள்ளம் தோண்டி சுற்றி மஞ்சள் சிவப்பு கொட்டி ஜீவசமாதி அடையும் நூதன போராட்டத்தை இன்று காலை நடத்தினர். இந்த போராட்டத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல், மண்ணெண்ணெய் கேன்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதுவரை களைய மாட்டோம் என எச்சரித்தனர். ஒரு கட்டத்தில் நீங்கள் களையவில்லை என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பெட்ரோல், டீசலை தங்கள் மேலே ஊற்றிக்கொண்டனர். இதனை பார்த்து போலீசார் உடனடியாக வயதானவர்களை என்பதை கூட பார்க்காமல் அனைவரையும் குழியிலிருந்து வலுக்கட்டாயமாக தூக்கி தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். மேலும் அவர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தனது குடும்பத்தினரை தரதரவென இழுத்து சென்று கைது செய்வதை கண்ட பெண் அருகில் உள்ள குளத்தில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றார். அவரையும் போலீசார் மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் கலை மற்றும் கைவினை படைப்பை கலை மற்றும் அறிவியல் கல்வியாக மாற்றும் கலை பண்பாட்டுத்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்திற்கு தனி முதல்வர் வேண்டும், கலை மற்றும் கைவினை கல்லூரியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக மாற்றாதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளில் வலியுறுத்தி கோஷங்களுடன் சுமார் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் கையில் பாதகைகள் ஏந்தி கல்லூரியின் உள்ளே உள்ள முகாமில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த கல்லூரியின் உட்புறமாக அனைத்து வகுப்புகளுக்கும் ஊர்வலமாக சென்றார். கோஷங்களை எழுப்பி கல்லூரி முதல்வர் அன்னபூர்ணாவிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தொழில்நுட்ப கல்வியான நுண்கலைத்துறை 5 ஆர்ட்ஸ் படிப்பான கலை மற்றும் கைவினை படிப்பை கலை மற்றும் அறிவியல் கல்வியாக மாற்ற கலை பண்பாட்டுத்துறை செயலர் தன்னிசையாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்ட கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், கடந்த 20 ஆண்டுகளாக புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE அங்கீகாரம் பெற்று நடத்தப்படும் நுண்கலைத்துறை தொழில்நுட்ப படிப்பான கலை மற்றும் கைவினை படிப்பு AICTE அதிகாரத்தை பெற மறுத்தாலோ அதிகாரத்தை திரும்ப பெற்றுக் கொண்டாலோ அந்த படிப்பை நடத்தக்கூடாது என்று அதற்காக வழங்கப்படும் பட்டம் செல்லாது என்றும் AICTE கூறியிருக்கும் கல்லூரி நிலையில் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து நுண்கலைத்துறையின் 5 ஆர்ட்ஸ் தனித்தன்மையை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை கைவிட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தொழில்நுட்ப கல்விக்கான நுண்கலைத்துறை 5 ஆர்ட்ஸ் படிப்பான கலை மற்றும் கைவினை படிப்பு AICTE ஏற்பு மற்றும் அனுமதி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையை இணைக்க வேண்டும், நுண்கலை படிப்பு தொழில்நுட்ப கல்வியில் வராது என்று பொய் ஆவணங்களை கொடுத்த
கலை பண்பாட்டுத்துறை செயலரை திசை திருப்பிய முன்னாள் முதல்வர் PV போஸ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நுண்கலைத்துறை மற்றும் நிகழ்கலைத்துறை என இரண்டாக பிரிக்க வேண்டும், அதிக அளவில் மாணவர்களை கொண்ட நுண்கலைத்துறைக்கு தனியாக முதல்வரை நியமிக்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை அதில் முன்வைத்துள்ளனர். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்றார். புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வகணபதி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக OBC அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது. பிஜேபி OBC அணி தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி கண்டன உரையாற்றினார். அவர் பேசும் பொழுது ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் தவழும் குழந்தையாகவே இருந்து வருகிறார் என்றும், என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர் பேசுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த பல்வேறு அணியினர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று லாஸ்பேட்டையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று லாஸ்பேட்டை தொகுதி நெருப்புக்குழி பகுதியில் இன்று சப்தகிரி VPS ரமேஷ்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியினை நெருப்புக்குழியைச் சேர்ந்த குமார் என்கிற சிவகுமார் மற்றும் சேகர் என்கிற ராஜசேகர் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது நெருப்புக்குழி இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஒதியம்பட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் கொம்யூன் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளி வாசலில் இருந்த கருப்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டார். வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் குலசேகரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அமைச்சரை மருத்துவமனையில் சந்தித்து பேசி உடல்நலம் குறித்து விசாரித்தார். தற்பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் மருத்துவமனையிலிருந்து பூர்ண நலம் பெற்று வீடு திரும்பினார். மறைந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் மூத்த ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மானுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் மறைந்த அப்துல் ரஹ்மானுக்கு மலரஞ்சலி நிகழ்வு ராஜா திரையரங்கம் அருகில் பொதுநல அமைப்புகள் சார்பாக நடைபெற்றது. விருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் திராவிட விடுதலை கழக லோகு ஐயப்பன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள், மங்கையர் செல்வம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், தமிழர் தேசிய முன்னணி தமிழ்மணி, மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், திராவிட கழகம் அன்பரசன், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், ராஜா தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, வீரமோகன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், இந்திய மலிச் கட்சி சம்சுதீன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், பி போல்ட் இயக்கம் பஷீர்,
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பிராங்க்லின், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி உள்ளிட்ட திரளான தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு செய்தியாளர்கள் அப்துல் ரஹ்மானுக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அரசு அச்சக சாலை, ஒழுங்குமுறை விற்பனை கூட சாலை மிக மோசமான நிலையில் குண்டும் குழியமாக இருந்து வருகிறது. இந்த பிரதான சாலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கலால் துறை, கூட்டுறவு அரிசி ஆலை, பாசிக் பாப்ஸ்கோ, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வங்கி, கட்டிட தொழிலாளர் நல வாரியம், தட்டாஞ்சாவடி எஸ்டேட், வேளாண் துறை அலுவலகம் ஆகியவை இருந்து வருகிறது. தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சாலை மிக மோசமான நிலையில் குண்டும் குழியமாக இருப்பதால் தினசரி விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த சாலை பிப்டெக் நிர்வாகமும் நகராட்சி பொதுப்பணித்துறை நிர்வாகமும் போட்டி போட்டுக் கொண்டு சரி செய்யாமல் இருந்து வருகிறார்கள். எனவே முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் தன்னரசு, மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், செல்வம் எழிலன், தொகுதி பொருளாளர் தனசேழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி குழு உறுப்பினர்கள் லோகு, ரவிச்சந்திரன், தியாகு, ஆறுமுது, கிளை செயலாளர்கள் கருணாகரன், வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சாலையை சரி செய்ய கையெழுத்திட்டனர். தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் புதுச்சேரி கிளை சார்பில் தர்ணா போராட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் புதுச்சேரி கிளை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. குழு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், நிர்வாகிகள் சண்முகம், களியமூர்த்தி, சண்முக சுந்தரம், விஸ்வநாதன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் ஓய்வூதியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். 8வது ஊதிய குழுவை உடனே அமைத்திட வேண்டும். BSNL, MTNL ஓய்வூதியர்களுக்கு 1/1/2017 முதல் ஓய்வூதிய மாற்றத்தை உடனே வழங்க வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்க வேண்டும். 65 வயது முதல் உயர் ஓய்வூதியம் போன்ற நாடாளுமன்ற நிலைக்கு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டிய யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த +1 பயிலும் சிறுமி சமூக வலைதளமாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருகிறார். இவருடன் இன்ஸ்டாகிராம் வாயிலாக அறிமுகமான நபர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பின்பு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவரது அந்தரங்க வீடியோக்களை அனுப்பியுள்ளார். சிறுமியையும் நிர்வாணமாக வீடியோவில் தோன்றுமாறு மிரட்டியுள்ளார். இதை அறிந்த அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீஸ் விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் சிக்கா சுவா தம்பதியின் மகள் அஷ்ரப் அலி என தெரிய வந்தது. யூடியூபர் ரவுடி பேபி என்கிற திருச்சி சூர்யா அஷ்ரப் அலியின் உறவினர் ஆவார். இதையடுத்து குற்றவாளியை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சிறுமியின் தாய் அளித்த புகாரில் ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, சுமி ஆகியோரும் சிறுமிக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறியிருந்தார். மூவரையும் விசாரிக்க போலீசார் திட்டமிடப்பட்டுள்ளனர். மேற்கட்டண உயர்வை கண்டித்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் வடக்கு பகுதி சார்பில் தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற என்ஆர் அரசு மின்துறையை தனியார் மயமாக்குவதையும், மின் கட்டணம் இதுவரை இல்லாத வகையில் பல மடங்கு ஏறியுள்ளதையும் மற்றும் இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் மத்திய ஆட்சியில் உள்ள பாஜக அரசை சேர்ந்த அமைச்சர்களும் பாஜக ஆதரவு கட்சியைச் சேர்ந்தவர்களும் பேசிக் கொண்டு வருவதை கண்டித்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி வடக்கு பகுதி சார்பில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் தீப்பந்தம் ஊர்வலம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய இந்த தீப்பந்த ஊர்வலம் வழுதாவூர் சாலை வழியாக வந்து ராஜீவ்காந்தி சிலை அருகே முடிவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின்
நிர்வாகிகளும் மற்றும் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி மீது பற்றி கொண்டவர்களுக்கும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கதிர்காமம் தொகுதி வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முனுசாமி என்ற சுந்தர் நன்றியை தெரிவித்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு முருங்கம்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே 4 புதிய பாலம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம், அழகாபுரி நகர் மற்றும் கலைமஹல் நகரில் முருங்கம்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே சுமார் 38 லட்சம் மதிப்பில் 4 புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணிகளை இன்று முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தொடக்க விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தொடக்க விழா நிறுவன தலைவர் ரவிவர்மன் தலைமையில் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் கணேஷ், கலாம் விதைகள் விருச்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, தமிழர் கள மாநில செயலாளர் அழகர், சரவடி பத்திரிகை நிறுவனர் சுரேஷ், மீனவர் காப்பும் மக்கள் இயக்க செல்வநாதன், மாநில துணைத் தலைவர்கள் பச்சையப்பன், நரசிம்மா, தர்மராஜ், மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன், மாநில பொருளாளர் அன்பழகன், மகளிர் அணி தலைவி சோபியா, பொதுச் செயலாளர் இலக்கியா, பொருளாளர் அருந்ததி மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். களித்திருத்தாள்குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்திருத்தாள்குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சி விமரிசையாக நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்த மாணவர்களின் அனைத்து படிப்புகளையும் பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் உடனிருந்தனர். இப்பள்ளி மாணவர்கள் அறிவியல் சம்பந்தமாக காட்சி படைப்பு மாதிரிகள் 100க்கும் மேலாக செய்திருந்தனர். அதோடு மற்ற பாடங்களான கடிதம், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம் போன்றவற்றிலும் சிறந்த படைப்புகளை ஆர்வத்துடன் படைத்து காட்சி பொருளாக்க வைத்திருந்தனர். சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்க திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியை காயத்ரி வருகை புரிந்து தேர்வு செய்தார். இக்கண்காட்சியினை இப்பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் 66வது ஆண்டு பொதுப்பேரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் 66வது பொதுப்பேரவை கூட்டம் முதலியார்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வங்கியின் தலைமை கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வங்கியின் பொது மேலாளர் செந்தமிழ் செல்வம் வரவேற்புரை நிகழ்த்தினார். வங்கியின் நிர்வாகியும் கூட்டுறவு சங்கங்களின் பதியாளருமான யஷ்வந்த் ஐயா 2023-24 நிதியாண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். தொடர்ந்து வங்கியின் மேலாண் இயக்குநர் குமரன் 2023-24 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 2025-26 ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்ட அறிக்கையினை சமர்ப்பித்தார். ஆண்டறிக்கை, தணிக்கை அறிக்கை மற்றும் வரவு செலவு திட்டங்களுக்கு பொதுப்பேரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேற்படி பேரவை கூட்டத்தில் கூட்டுறவு துறையின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக வங்கியின் உதவி பொது மேலாளர் குணசேகரன் நன்றி கூறினார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கடல் தொழில் செய்யும் சீருடைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி கடல் தொழில் செய்யும் சீருடைகளை வழங்கினார். நேரு வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில்
சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் கலந்து கொள்ள ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த மீனவ இளைஞர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது. சீருடைகளை பெற்ற அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு தங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மறைந்த அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாளை விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க 5 சைக்கிள்களும், ஏழை எளிய சலுவை தொழிலாளிகளுக்கு 3 சலவை பெட்டியும் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு 3 தையல் மெஷின் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கை கடிகாரம் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர். தொடர்ந்து தொகுதியின் கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல் நீர் மாரியம்மன் ஆலய தேர் நிறுத்த கட்டிடத்தினை உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெறும் கட்டிட கட்டுமான பணிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியிருக்கும் செடிலாடும் ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு 1 கோடி தேர் எழுப்போம் என்ற குழுவினரால் அரியாங்குப்பம் பகுதியில் பணம் வசூல் செய்யப்பட்ட அம்மனுக்கு புதியதாக தேர் செய்யப்பட்டு கடந்த சித்திரைகள் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதிதாக செய்யப்பட்ட தேரை பாதுகாப்பு நிறுவனத்திற்காக அந்த குழுவினரால் தற்போது அருள்மிகு வேத விநாயகர் கோயில் வளாகத்தினில் அருகே உள்ள காலி இடத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் போடப்பட்டு மிகவும் பலவீனமாக இருக்கும் அடித்தளத்தின் மீது அவர்கள் 32 அடி உயரம் கொண்ட தேருக்கான கட்டிட கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளனர். 32 அடி உயரம் கொண்ட கட்டிடம் கட்டுவதனால் முதலில் சிவில் இன்ஜினியரிடம் கட்டுமான திட்டத்திற்கான பணிகளை ஆய்வு செய்தார். புதுச்சேரி நகர குழுமத்திடம் PPA அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஏற்கனவே அடித்தளத்தில் போடப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மற்றும் அதில் எழுப்பப்பட்டுள்ள தூண்கள் அனைத்தும் 32 அடி உயர்ந்திற்கான உறுதித்தன்மையோடு இல்லாத தூண்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் மாரியம்மன் கோயில் அறங்காவல் குழுவினரும் அதே பழைய அடித்தளத்தின் மேலேயே 2 அடுக்கு கட்டிடம் கட்டி வருகின்றன. இந்த 2 கட்டிடங்களும் ஒரே சுவற்றில் உள்ளதால் 2 கட்டிடங்களும் கீழே விழுந்துவிடும் அபாயம் உள்ள நிலையில் அவர்கள் யாருடைய அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. அந்த இடத்தை சுற்றிலும் குடியிருப்புகள் உள்ளன. எனவே தேரை பாதுகாப்பு நிறுத்தியவுடன் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் கட்டிட பணிகளை ஆய்வு செய்து தகுந்த அனுமதியோடு கட்டிடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சபாநாயகர் செல்வம், இந்து அறநிலையத்துறை ஆணையர், நகர குழும செயலாளர் அரியாங்குப்பம், மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் நிர்வாகிகள் ஆகியவர்களிடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை யாரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தேருக்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பிற்காலத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்கு மேற்கூறிய அனைவரும் பொறுப்பாக வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று தெரிவித்தனர். TN பாளையம் கிராமத்தில் மலச்சான் கரையின் மேல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சபாநாயகர் எம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மடவேலி தொகுதி TN பாளையம் கிராமத்தில் மலாற்றின் இடது பக்கம் கரையின் மேல் பொதுப்பணித்துறை மூலமாக 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க பணி ஆணை பெறப்பட்டு அதன் பணி துவக்க விழா சபாநாயகர் எம்பலம் செல்வம் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட சேக பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசோ, இளைநிலை பொறியாளர் ஸ்ரீநாத், ஒப்பந்ததாரர் அசோகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
தங்கம் 1 கிராம் 7060 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்விரோதம் காரணமாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர் வெட்டி படுகொலை, தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலை வீச்சார். அரசு பள்ளி 8, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் 10% இடஒதுக்கீடு விரிவாக்கம் செய்யப்படும், முதல்வர் சாமி அறிவிப்பு. ஆக்கிரமிப்பு இடங்களை தர மறுத்த விராம்பட்டினம் குடியிருப்பு வாசிகள் குழிக்குள் இறங்கி ஜீவசமாதி ஆகும் போராட்டத்தால் பரபரப்பு. புதுச்சேரி கலை பண்பாட்டுத் துறையை கண்டித்து அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் போராட்டம். சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த யூடியூபர் மகன் கைது, சிறுமியின் தாய் அளித்த புகாரில் ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, சுமி சிக்கினர். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.